2026 தொடங்கி சரியா ஒரு வாரோட முடியல. அதுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கீங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா பஞ்சாயத்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு ட்ரம்ப். ஏற்கனவே ட்ரம்ப்பை பார்த்து நிறைய பேர் அவார்டு கொடுறா ட்ரம்ப்பாங்க. அவரே நோபல் கமிட்டி கிட்ட போய் அவார்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு. ஆமா, ஆனா அமைதியை மட்டும் அவருக்கு பிடிக்காது. ஆமா, சிறப்பான தரமான சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் ஒரு வாக்கியாதாரம் இருந்துட்டே தான் இருந்தது போதைப் பொருள் தொடர்பாக. அமெரிக்காவுக்குள்ள நிறைய போதைப் பொருள் வெனிசுலா நாட்டு மூலமா தான் வருது, கடத்திட்டு வராங்க, இதை தடுக்க தவறாரு அந்த நாட்டோட அதிபர். அந்த அதிபருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாப்புல. இதுக்கு நடுவுல இந்த கரேபியன் கடல்ல, கிழக்கு பசிபிக் கடல்ல எல்லாமே வெனிசுலா நாட்டுடைய படகுகள் அமெரிக்க கடற்படையால தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த படகுகள் மூலமா தான் அமெரிக்கா உள்ளார வருது, அதான் தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லி இந்த தாக்குதல் மட்டுமே 110 பேர் இறந்து வேற போனாங்க. வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, போதைப் பொருள் தொடர்பாக அதே மாதிரி இங்க நாட்டோட எண்ணெய் வளம் தொடர்பாக ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாருங்கிறதும் சொல்லியிருந்தாரு. ஓகே, பேச்சுவார்த்தை நடத்த தயார் இல்ல, அப்ப இங்க வர வேண்டியதான்னு சொல்லி ட்ரம்ப்பே தன்னுடைய ஆட்களை அனுப்பி தூங்கிட்டு இருந்தவரு, மனைவியோட தூங்கிட்டு இருந்தவரை தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க அமெரிக்காவுக்குள்ளார. ஆமா, வெனிசுலா நாட்டுல நள்ளிரவுல தாக்குதல் நடத்திருக்காங்க. நடத்தினது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி மதுரோவையும் அவருடைய மனைவி சிலியாவையும் நாடு கடத்தி அப்படியே கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு தான் இதை எதிர்க்கிற நாடுகள் சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஆதரிக்கிற நாடுகள் சிறப்பான நடவடிக்கையை பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஆதரிக்க தானே செய்வாங்க, அதானே புதுசா இவங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறதும் இஸ்ரேல் அமெரிக்கா ஆரம்பிக்கிறதும் பழைய விஷயம் தானே. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டோடைய ராணுவம் போய் அதுவும் அந்த நாட்டுடைய தலைவர் தூக்கிட்டு வரலாங்கிறதா ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா, எந்த வித முன்னறிவிப்போ எந்த ஒரு சின்ன சைன் கூட காட்டாம டக்குன்னு போய் அவர் நைட்டோட நைட்டா தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சீனா, ரஷ்யா, ஈரான்லாம் கடுமையா அமெரிக்காவுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, ரஷ்யா சொல்றாங்க அது ரொம்ப கண்டனத்துக்குரியது, இது அமெரிக்கா வாஷிங்டன் தர விளக்கம் எதுவுமே ஏற்புடையதா கிடையாது, ஒரு முறையான விளக்கம் கொடுக்குங்கிறாங்க.